44 வயசு ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஜூலை வந்துச்சுன்னா 44 வயசு. 44 வயசுலையுமே ஒரு ஆள் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கானே, தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கானே. அதாவது கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிளேயர்ஸை விட ஒரு படி மேலே இந்த ஆள் இன்னும் ஃபேமாக இருக்காப்லையே அப்படிங்கிற ஒரு காண்டில் நிறைய பிளேயர்ஸ் இவர் எப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு, ஸோ இவர் இன்னும் ஏன்னா ஆடிக்கிட்டு இருக்காரு, யார் நம்ம தலை டோனியை தான். இப்போ ரீசெண்டாக சேவாக் சொல்லியிருந்தாரு, இவரே டீசெண்டாக ரிட்டையர் ஆகிறது நல்லது. ஏன்னா இவர் கடைசி காலத்தில் இவர் ஒரு உச்சத்தெலாம் தொட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடி என்ன பண்ண போகிறாரு, இவர் ரிட்டையர் ஆகிறது நல்லது, அசிங்கப்படாமல் ரிட்டையர் ஆகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சேவாக் ஒரு மிகப்பெரிய கமெண்ட் நம்மளோட டோனி மேலே வச்சுருந்தார், தலை டோனி மேலே வச்சுருந்தாரு. அவருக்கு நம்ம சொல்லிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், இது பிசிசிஐ கிடையாது. ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் இதுவோ அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அதாவது முக்கியமாக ஒரு பிசிசிஐயில் இல்லை. பிசிசிஐயில் இருந்தால் தான் கடைசி காலகட்டத்தில் அவர் இத்தனை நாளாக மிகப்பெரிய சாதனைகள் பண்ணி கொடுத்துருந்தாலும், நிறைய கோப்பைகள் வென்று கொடுத்துருந்தாலும், கடைசி காலகட்டத்தில் அசிங்கப்படுத்தி சீனியர் பிளேயரை வெளியில் அனுப்புறது பிசிசிஐ தான். இது ஐபிஎல். அதாவது எப்படின்னா வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட அணி, அந்த அணியோட ஓனர் தான் முடிவெடுக்கணும் இவர் இந்த டீமில் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது டோனி இந்த வருஷம் மட்டும் கிடையாது, இன்னும் 5 வருடங்கள் ஆனாலும் டோனி ஐபிஎல்ல விளையாடலாம், அவர் நினச்சா விளையாடலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடத்தை சிஎஸ்கே நிர்வாகம் டோனிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லப்போனால், டோனி ரிட்டையர் ஆனால் சிஎஸ்கேவோட நிலைமை என்னாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அவர் ஆடுறாரு ஆடலை, அவர் ஒரு 50 ரன் அடிக்கிறாரு, 100 ரன் அடிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் விஷயமே கிடையாது. பட் ஆனால் டோனி அப்படிங்கிற ஒரு மனுஷன் டீமில் இருந்தால் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். அதாவது இப்போ 11 பேர் வச்சு விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன், 10 பேர் கணக்கு வச்சுங்க, டோனியை கணக்கிலே வச்சுக்காதீங்க. கணக்கிலே வச்சுக்கிறனாலும் கூட டோனின்னு ஒரு பிளேயர் இருந்தால் அவர் பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறாரோ இல்லை கீப்பிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறாரோ வாட் எவர் ஏதோ ஒன்று, கேப்டன்ஷிப்பில் ஒரு இப்போ ருத்ராஜ் இருக்கார், அவருக்கு பின்னாடி இருந்து எப்படி இந்த டீமை வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணும் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டாக இருக்கிறார் டோனி. ஸோ அதுக்காகவே டோனி இருக்கான். ரெண்டாவது கீப்பிங்காக இருந்தாலும் சரி, ஓகே பேட்டிங் எப்படின்னா சொதப்பலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும், கடைசியில் அவருக்கு கொடுத்த ஒர்க் என்னவோ அதை மிக கச்சிதமாக டோனி அவர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ நம்ம விஷயத்துக்கு வரலாங்க. இப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோனி ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரிட்டையர் ஆவேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக கேட்குறாங்க, நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்க, ஏன்னா நீங்கள் சென்னைக்கு வரும்பொழுதே அந்த மார்ஸ் கோட் மூலயமா ஒன் லாஸ்ட் டைம், அதாவது இதுதான் என்னோட கடைசி சீசன், இந்த சீசனோட ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை கொடுத்துறீங்களே, நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நானா ரிட்டையர் ஆகிறதா, ரிட்டையர் ஆவேன், கண்டிப்பாக எல்லாருமே ரிட்டையர் ஆகிறது தான். பட் ஆனால் இந்த டீமும் இந்த மக்களும் என்னை ரிட்டையர் ஆக விடாமல் இன்னும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொன்னால் இது என்னோட டீம், அவர் ஒரு பிளேயர் தான், இருந்தாலுமே அவருக்கும் சிஎஸ்கேவுக்கு இருக்க பாண்ட் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் டோனிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இருக்கிற பாண்ட். இதில் நிறைய பேருக்கு, முக்கியமாக வேறு ஸ்டேட் பிளேயர்ஸுக்கு இன்னும் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டோனியை இன்னும் ஹேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹேட்டர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. அவர் ரிட்டையர் ஆகி 4-5 வருஷம் ஆகுது. பட் இருந்தாலுமே டோனியை எப்போ பார்த்தாலும் இவர் எப்போ ரிட்டையர் ஆவார், இவரோட இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு இவர் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க கூட்டம் நிறையா இருக்குது. அது ஃபேன்ஸில் ஆரம்பித்து, முன்னாள் பிளேயரில் ஆரம்பித்து, இந்நாள் பிளேயர்லேருந்து எல்லா பிளேயருமே ஒரு மேலே ஒரு காண்டில் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு பண்ண சம்பவம் அப்படிங்க. இப்போது டோனி கூட விளையாடின பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாங்க, டோனியோட சீனியர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாங்க, டோனியோட ஜூனியர்ஸ் கூட இப்போ ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க, ஒருத்தங்களாம் ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் மட்டும் இன்னும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு காண்டில் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் இவர் ரிட்டையர் ஆகிட்டா ஒரு யங் பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. ஐபிஎல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். இது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிடையாது. ஒரு இந்தியா போயிட்டு இப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க, அது ஓகே டன், ஒரு சீனியர் பிளேயர் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் மக்களை மகிழ்விக்க தான் இருக்கணுமே தவிர அதில் போயிட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன், இவங்களாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், அவர் கூட இருந்த அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகி இன்றைக்கி இப்போ பிசிசி பிரசிடென்ட் ஆகிட்டாங்க. சீனியர்லேருந்து அவங்க கூட விளையாடினவங்க எல்லாருமே இன்றைக்கி கோச் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு ஆள் இன்னும் ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கே அப்படி ஒரு காண்டில் சொல்கிறது தான். அவர் கடைசியில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் வீல் சேரில் இருந்தால் கூட, எப்படி நான் வீல் சேரில் இருந்தால் கூட என்னை எழுந்து திரும்ப கிரிக்கெட் ஆட வைக்கிற அளவுக்கு இந்த மக்கள் என்னை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் வீல் சேரில் இருந்தால் கூட
என்னை கிரிக்கெட் ஆட வைக்கிற எல்லா விதமான உந்துதலும் இந்த கிரிக்கெட் ரசிகர்கள், முக்கியமாக சென்னை ரசிகர்கள் வந்து என்னை வந்து உந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டோனி அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இதை கேட்ட உடனே ஹேட்டர்ஸ் அப்படிலாம் வந்து கொஞ்சம் கதறல் அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சும்மாவா ஒரு பண்ண சம்பவம் அப்படி சும்மாவாங்க, கிட்டத்தட்ட 15 வருஷமாக சிஎஸ்கேவாக ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 15 வருஷத்தில் 10 வருஷம் அவர் கேப்டனாக இருந்த இந்த லாஸ்ட் வருஷத்தை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஐபிஎல் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காரு. அந்த 10 ஐபிஎல் ஃபைனலில் 5 டைட்டில் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மீதி இருக்கிற 4 சீசனில் வந்து 3 சீசன் வந்து செமிஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்படி ஒரு ரெக்கார்டை பண்ணிட்டா ஹேட்டர்ஸ் வந்து கதற செய்வாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ வன்மங்கள் வந்து டோனி மேலே வந்து திரிக்கப்படுது. எப்படி பார்த்தாலும் டோனி அப்படி இது வந்து எப்பயுமே டோனிக்கு சிஎஸ்கேயோ அப்படிங்கிற ஒரு பந்தம் அப்படி வந்து இந்த காலகட்டத்தில் போகவே போகாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குது. ஒருவேளை டோனி ரிட்டையர் ஆனாலுமே, அவரால் உடம்பு முடியல, ரிட்டையர் ஆகிற அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட, ரிட்டையர் ஆனாலுமே கண்டிப்பாக ஒரு கோச்சாவோ ஒரு மென்டராவோ எப்போவுமே கடைசி வரைக்கும் டோனி வந்து சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த டாபிக் முடியுது. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு மேட்ச் ஒன்று நடக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை, இந்த மேட்சோட விமர்சனத்தை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ கிரிக்கெட் சம்பந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் மற்றும் ஐபிஎல் சம்பந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் இந்த சேனல் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.